நீண்ட நாட்களுக்கு பிறகு 27 மாவட்டங்களில் நாளை முதல் மதுபான மதுக்கடைகள் மீண்டும் திறக்கப்படும் நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி மொத்தமாக மதுபானங்களை யாருக்கும் விற்கக்கூடாது என்றும் சில்லறையாகத்தான் விற்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபான கடைகளில் ஒரே நேரத்தில் 5 நபர்களுக்கு மேல் அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ள தமிழக அரசு, மதுபானம் வாங்க வருவோர் 6 அடி இடைவெளி விட்டு சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. கூட்டத்தை கட்டுப்படுத்த தடுப்பு வேலி போடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அதற்குள் 1 அடி சுற்றளவு கொண்ட வட்டத்தினை வரைய வேண்டும் எனவும் கூறியுள்ள தமிழக அரசு, கடைகளை திறக்கும் போதும் மூடும் போதும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்றும், பணியாளர்கள் கட்டாயம் 3 அடுக்கு முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கியுள்ளது. மதுபானம் வாங்க வரும் வாடிக்கையாளர்கள் சமூக இடைவெளியுடன் வாங்குமாறு அவர்களை பணியாளர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 14 வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசி மையத்தை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் நன்கு முன்னேற்றமடைந்துள்ளதாக கூறினார். முகாம் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து நாளொன்றுக்கு பதிவாகும் நோய் எண்ணிக்கை 15,000 அளவுக்கு குறைந்துள்ளதாக அவர் கூறினார். முழுவதும் ஏற்கனவே முதலமைச்சர் சொன்னாங்க, இதை மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி 1.01 கோடி இலக்கை நம்ம தாண்டி விட்டோம். அதே நேரத்தில் நமக்கு இப்போ தடுப்பூசி வர அனைவருக்கும் இந்த தடுப்பூசி கேம்ப் பேட்டர்னில் அங்கேயே இந்த மருத்துவமனை மாதிரி உள்ள வசதிகள் ஏற்படுத்தி பொதுமக்கள் இருக்கும் இடத்துலையே நம்ம நியர்பை ஏற்பாடு செய்து அனைத்து மாவட்டங்களையும் மாவட்ட ஆட்சியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு நேற்றே இரவு கூட சில கூடுதல் தடுப்பூசி வந்துள்ளது. அதை நம்ம தடுப்பூசி எல்லாருக்கும் போட்டுட்ருக்கோம். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தடுப்பூசி முகாம்களை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர், அரசு எடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மக்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடோட நோய் தொற்று எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 100 பேரை டெஸ்ட் பண்ணோன்னா 8.6 என்று குறைந்துள்ளது. ஆனால் இதே நேரத்தில் நம்ம மிகுந்த அக்கறையுடன் பல்வேறு மாவட்டங்களில் தளர்வுகள் கூடிய ஊரடங்கு நம்ம பண்ணும் பொழுது பொதுமக்கள் இனிமேல் நமக்கு தேவையில்லை. இப்போ கூட சற்று இந்த வாரத்தில் அந்த மாஸ்க் அணியும் பழக்கத்தில் சற்று சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதை எல்லாம் பொதுமக்கள் ஆக்டிவாக கோஆப்ரேட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். தமிழகத்தில் அதிகபட்சமாக நேற்று ஒரே நாளில் 3,26,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். தமிழக அரசுக்கு எக்ஸ்னோரா நிறுவனம் சார்பில் 50 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆக்சிஜன் செறிவூட்டிகளை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெற்றுக்கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மலைப்பகுதிகள் மற்றும் கிராமங்களுக்கு சென்று மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் இதுவரை 1300 பேர் கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மா சுப்பிரமணியன், கருப்பு பூஞ்சை நோய் குணப்படுத்தக்கூடியதுதான் என்றும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் தெரிவித்தார். கருப்பு பூஞ்சையை பொறுத்தவரை இப்போது நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் 1300 பேர் வரைக்கும் வந்துவிட்டார்கள். நேற்றைக்கு 1246 இருந்தது. நேற்று இரவின் கணக்கின்படி இன்னொரு 10-15 கூட கூடியிருக்கலாம். சற்றேறக்குறைய ஒரு 1300 பேருக்கு கருப்பு பூஞ்சை வந்திருக்கிறது. இந்த ஒவ்வொருவருக்குமான மருந்து என்பது 40-50 அளவுக்கு போட வேண்டும். ஆக இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 60,000 அளவுக்கு நமக்கு வேண்டும். ஆனால் வந்திருப்பது என்பது ஒரு 10,000த்திற்கும் கொஞ்சம் கூடுதல் குறைவாகத்தான். இந்த நிலையில் அந்த மருந்து யாருக்கு அதிதீவிரமாக தேவை என்பது கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி இன்னும் 2-3 மருந்துகளை ஐசிஎம்ஆர் பரிந்துரைத்திருக்கிறது. அதன்படி சிகிச்சையும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக குணம் பெறுகிற ஒரு நோய் தான். எனவே பெரிய அளவிலான அச்சம் கொள்ள தேவையில்லை. கொரோனா உயிரிழப்பை அரசு குறைத்து காட்டுவதாக கூறும் தமிழக பாஜக தலைவர் எல் முருகனுக்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், கொரோனாவால் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு என்ன இழப்பீடு வழங்குகிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என கூறியுள்ளார்.
மத்திய அரசு என்ன நிவாரணம் கொடுக்குதுன்னு அவர் கையிலே கேட்டு தெளிவாக சொல்லுங்க. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கொடுக்கிற நிவாரணம் என்பது ஆதரவற்ற குழந்தைகளை விட்டு செல்லுகிற பெற்றோர் அவங்க இறந்தால் மட்டுமே அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நிவாரணம் தரப்படுகிறது. கொரோனாவினால் இறந்த எல்லோருக்குமே நிவாரணம் மத்திய அரசும் தரவில்லை, மாநில அரசும் தரவில்லை. எனவே மத்திய அரசை அவரே கேட்டு கொரோனாவால் இறந்தவர்களுக்கெல்லாம், பாசிட்டிவால் இறந்தவர்களுக்கெல்லாம் மத்திய அரசு இந்த அளவுக்கு நிவாரணம் தருகிறது என்கின்ற செய்தியை அவர்களிடமே கேட்டு நீங்கள் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துங்கள். இந்தியாவில் தொடர்ந்து 6வது நாளாக கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1 லட்சத்திற்கும் கீழ் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் புதிதாக 80,834 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2,94,39,989 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு ஒரே நாளில் 3,303 பேர் உயிரிழந்ததால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,70,384 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 1,32,062 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் கொரோனாவில் இருந்து இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2,80,43,446 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்புக்கு இன்னும் 10,26,159 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறியுள்ள மத்திய சுகாதாரத்துறை, நாட்டில் இதுவரை போடப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 25,31,95,048 என தெரிவித்துள்ளது. சுதந்திர தினத்தன்று அரசு சார்பில் வழங்கப்படும் அப்துல் கலாம் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டு வருகிறது. விஞ்ஞான வளர்ச்சி, மனிதவியல் மற்றும் மாணவர் நலன் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படும் விருதுக்கு தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே தகுதியுடையவர்கள். இந்நிலையில் சுதந்திர தினத்தன்று அரசு சார்பில் வழங்கப்படும் அப்துல் கலாம் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஜூலை 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விருதுடன் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 8 கிராம் தங்கப்பதக்கம் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. விருதுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களில் தகுதியான நபரை தேர்வுக்குழு தேர்ந்தெடுக்க உள்ளது. கச்சத்தீவு கடல் பகுதியில் பழைய உருக்குலைந்த பேருந்துகளை கடலுக்குள் இலங்கை அரசு இறக்கி வருவதால் அப்பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பில் சிக்கல் எழுந்துள்ளது. கடலில் மீன்கள் இனப்பெருக்கத்தை பெருக்குவதற்காக கூறி உருக்குலைந்த பழைய பேருந்துகளை கடலுக்குள் இறக்கும் நடவடிக்கையில் இலங்கை அரசு ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டம் நெடுந்தீவில் இருந்து கச்சத்தீவு வரையிலான கடல் பகுதியில் பயன்படுத்த முடியாத பழைய பஸ்களின் இரும்பு கூண்டுகளை இறக்கி மூழ்கடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கரையில் இருந்து பழைய பேருந்துகளை கப்பலில் ஏற்றி அதனை நடுக்கடலுக்கு கொண்டு சென்று கடலில் இறக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக நேற்று கடற்படை கப்பல் மூலம் 20 பழைய பேருந்துகள் இறக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் இந்த நடவடிக்கைக்கு தமிழக மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கடலுக்கு அடியில் போடப்பட்ட துருப்பிடித்த பேருந்துகளால் ராமேஸ்வரம் மீனவர்களின் வலைகள் மற்றும் மீனவர்களுக்கு பேராபத்து ஏற்படும் வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளனர். இலங்கையில் பழுதடைந்த பேருந்துகளை காங்கேசன் துறையிலிருந்து தலைமன்னார் வரைக்கும் அங்கே உள்ள பேருந்துகளை பூரா எல்லைக்கோட்டிலே போடுறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, ஒரு வீடியோ ஆதாரம் வரை வந்திருக்கு. ஆனால் அரசாங்கம் இதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. இலங்கையை நட்பு நாடுன்னு சொல்லி இலங்கைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் உதவிகளை செய்கிறாங்க. ஆனால் இலங்கை அரசாங்கமும் மீனவர்கள் அழிக்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ள மீன்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானத்துடைய தூண்டுதல் பேரில் இந்த எல்லைக்கோட்டில் பூரா பேருந்துகளை பூரா உள்ள கடலில் மூழ்கடிச்சிருக்காங்க. நாங்கள் வலை கயிறுகள்லாம் எங்களுக்கு கடுமையாக சேதாரம் அடைகிறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு படகுகளை இன்னைக்கு அந்த அதில் கொழுவி இருந்ததுன்னா இன்னைக்கு 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரைக்கும் அந்த வலை கயிறுகளே சேதாரமாங்க. அதே நேரத்தில் காற்று திசை மாறும்போது அது இந்திய பகுதிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசாங்கம் உடனடியாக இந்த விஷயத்தில் இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி அதை பூரா அப்புறப்படுத்துறதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களை ஒன்று திரட்டி இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்காங்க. சிறையில் சசிகலா சொகுசு வசதிகள் பெற அதிகாரிகளுக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 2 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது.
சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு பரப்பன அக்ரஹாவில் சசிகலா சிறைவாசம் அனுபவித்த போது அவருக்கு சிறையில் சொகுசு வசதிகள் செய்து கொடுக்க சிறைத்துறை கூடுதல் டிஜிபியாக இருந்த சத்ய நாராயண ராவுக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவாகி 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படாமல் கிடப்பில் போடப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையை சேர்ந்த சமூக ஆர்வலர் கீதா சசிகலாவுக்கு சிறையில் சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்க லஞ்சம் கைமாறியது தொடர்பாக பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொரோனா காரணமாக இந்த வழக்கின் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய தாமதமாகி உள்ளது என்றும் அதற்காக கால அவகாசம் வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வழக்கு சம்பந்தப்பட்ட இறுதி விசாரணை அறிக்கையை இன்னும் 2 மாதத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என ஊழல் தடுப்பு படை போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளனர். சென்னை வளசரவாக்கத்தில் வீட்டின் சுவர் ஏறி குதித்தவர்களை தட்டி கேட்ட துணை நடிகையை தாக்கியதாக திமுக பிரமுகர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை வளசரவாக்கம் அருகே ராதா அவென்யூ பகுதியைச் சேர்ந்த பாண்டிலட்சுமி ஒரு குப்பையின் கதை படத்தில் கதாநாயகனுக்கு அம்மா கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மேலும் பல்வேறு படங்கள் மற்றும் நாடகங்களில் துணை நடிகையாக நடித்துள்ளார். இந்நிலையில் துணை நடிகை வீட்டின் எதிரே உள்ள ஒரு வீட்டின் காம்பவுண்ட் சுவர் மீது சிலர் ஏறியுள்ளனர். அதனை கண்ட பாண்டிலட்சுமி மற்றும் அவரது மகன் சுவர் ஏறி குதித்தவர்களை தட்டி கேட்டுள்ளனர். அப்போது அவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டு மாறி மாறி தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. திமுக பிரமுகரின் ஆதரவாளர்கள் வீடு புகுந்து தம்மையும் தமது மகனையும் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு சென்றதாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் பாண்டிலட்சுமி புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்த காட்சிகளை வைத்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். துணை நடிகையை திமுக பிரமுகர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா 2வது அலையின் போது உதவியதற்காக G7 நாடுகளுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். G7 மாநாட்டில் ஆஸ்திரேலியா, கொரியா மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளுடன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க பிரதமர் மோடிக்கு இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பை ஏற்று G7 மாநாட்டில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி பங்கேற்று உரை நிகழ்த்தினார். அப்போது உலகளாவிய சுகாதார நிர்வாகத்தை மேம்படுத்துதல் தொடர்பான கூட்டு முயற்சிக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்பதை உறுதிப்படுத்தினார். மேலும் கொரோனா 2வது அலையின் போது இந்தியாவுக்கு உதவிக்கரம் நீட்டிய நாடுகளுக்கும் பிரதமர் மோடி தனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். அதேபோல் தடுப்பூசி மூலப்பொருட்கள் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் தடுப்பூசி உற்பத்தியை மேம்படுத்த உதவும் கூறுகள் ஆகியவற்றிற்கான விநியோக சங்கிலியை தடையில்லாமல் தொடர வேண்டும் என்பது குறித்தும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். மேலும் எதிர்வரும் காலங்களில் ஏற்படும் பெருந்தொற்றை கட்டுப்படுத்த உலகளாவிய ஒற்றுமை, தலைமைத்துவம் மற்றும் ஆதரவு ஆகியவற்றிற்கும் அழைப்பு விடுத்த பிரதமர் மோடி வெளிப்படையான சமூக மற்றும் ஜனநாயக சிறப்பு பொறுப்பு ஆகியவை குறித்தும் வலியுறுத்தினார். இந்தியாவில் கொரோனா வைரசுக்கு 42 லட்சம் பேர் பலியாகிவிட்டதாக செய்தி வெளியிட்ட அமெரிக்க நாளிதழுக்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவுக்கு 3 லட்சம் பேர் பலியாகி உள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவிப்பதாக அமெரிக்க நாளிதழான நியூயார்க் டைம்ஸில் கூறப்பட்டிருந்தது. உண்மையில் 42 லட்சம் பேர் வரை பலியாகி உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இந்திய அரசு பலி எண்ணிக்கையை மூடி மறைப்பதாகவும் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு மறுப்பு தெரிவித்தும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு கண்டனம் தெரிவித்தும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் வழிகாட்டுதல்களின்படி கொரோனாவால் இறந்தவர்களை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பதிவு செய்து வருவதாகவும் மாவட்ட வாரியாக பலி எண்ணிக்கை தினமும் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்தியாவுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் கொரோனாவுக்கு 42 லட்சம் பேர் இறந்துவிட்டதாக எந்த ஆதாரமும் இன்றி கற்பனையின் அடிப்படையில் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது என்றும் அதற்கு இந்திய அரசு சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்படுவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தேசிய அளவிலும் உலகளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம்.
தமிழகத்தில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி A.K. ராஜன் தலைமையிலான குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவ கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் நாளை பகல் 12 மணிக்கு நடைபெறும் ஆலோசனையில் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வின் தாக்கம் எந்த அளவில் இருக்கிறது, மாணவர்கள் இந்த தேர்வால் என்ன விளைவுகளை சந்திக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் தொடர்பாக நாளை ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பின்தங்கிய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதனை சரி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றியும் இந்த குழு ஆய்வு செய்து தமிழக அரசிற்கு 1 மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அருகே பாத்திரம் கழுவும் ஜெல்லை குடித்து சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் விக்னேஸ்வரமூர்த்தி. இவரும் மேட்டூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 2ஆம் நிலை காவலராக பணியாற்றும் வினிதா மேரி என்பவருக்கும் இடையே பழக்கம் இருந்து வந்துள்ளது. இவர்கள் இருவரும் கணவன் மனைவி என கூறிக்கொண்டு வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் விக்னேஸ்வரமூர்த்தி அடிக்கடி செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததால் சந்தேகமடைந்த வினிதா மேரி அவருடன் சண்டையிட்டுள்ளார். இருவருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் கேம்பில் உள்ள வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்த விக்னேஸ்வரமூர்த்தியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அப்போது மதுவில் பாத்திரம் கழுவ பயன்படுத்தும் ஜெல்லை கலந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை கைது செய்த தனிப்படை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பிரபல ரவுடி CD மணியுடன் சேர்ந்து பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் புதிய காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட சங்கர் ஜிபால் ரவுடிகளுக்கு சென்னையில் இடமில்லை என்று கூறி ரவுடிகளை கைது செய்ய தனிப்படை அமைத்திருந்தார். அதன் மூலம் அண்மையில் ரவுடி CD மணி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி கைது செய்யப்பட்டு இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜியை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சாலையில் ஒற்றை காட்டு யானை சுற்றித் திரிவதால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதியில் அண்மை காலமாக சாலைகளில் உலாவரும் காட்டு யானைகளால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நேற்று 5 மணி அளவில் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் ஒற்றை காட்டு யானை முள்ளூர் பகுதியில் நீண்ட நேரமாக சாலையிலேயே உலாவிக் கொண்டிருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதனையடுத்து வனத்துறையினர் காட்டு யானையை அடர்ந்த காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் இருந்து சேலம் வழியாக காய்கறிகளுக்கு நடுவே 1641 மது பாட்டில்களை மறைத்து வைத்து கடத்திச் சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஊரடங்கு காரணமாக தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இதனிடையே வெளி மாநிலங்களில் இருந்து மதுபானங்கள் கடத்தி வருவது அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் சேலம் கருப்பூர் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக கர்நாடகாவில் இருந்து வந்த மினி லாரியை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். அதில் காய்கறிகளுக்கு நடுவே மதுபானங்களை வைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட பெங்களூருவைச் சேர்ந்த வெங்கடேஷ், சந்தோஷ்குமார், முனிராஜ் ஆகியோரை கைது செய்த போலீசார் கடத்தி வரப்பட்ட 1641 மது பாட்டில்கள் மற்றும் மினி லாரியை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கொரோனா ஊரடங்கின் காரணமாக 10 லட்சம் கிலோ கறிக்கோழிகள் தேக்கமடைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல்லடத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கறிக்கோழி பண்ணை தொழில் பிரதானமாக உள்ளது. தற்பொழுது கொரோனா பரவலை தடுப்பதற்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் ஊரடங்கு காரணமாக கறிக்கோழி பண்ணையில் உற்பத்தி குறைந்துள்ளது. சோயா, மக்காச்சோளம், கருவாடு, புண்ணாக்கு ஆகிய மூலப்பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்ததன் காரணமாக கோழிகளுக்கான தீவனங்கள் கிடைப்பதில் சிக்கல் நிலவுகிறது. இதனால் பண்ணைகளில் சுமார் 10 லட்சம் கிலோ கறிக்கோழிகள் தேக்கமடைந்துள்ளன. பெரும்பாலான கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் தங்களது பண்ணைகளில் 60% அளவிற்கு உற்பத்தியை குறைத்துள்ளனர். கடந்த வாரம் 91 ரூபாய்க்கு விற்கப்பட்ட உயிருடன் இருக்கும் கறிக்கோழி தற்பொழுது 61 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது.